குளோபல் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற பேர் இது. இப்போது அவங்க வந்து இந்த படத்தை வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தை பற்றி நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன உங்கள் மீட்ரு போட்டுட்ருக்கிறது வேறு, மேட்ரு பண்ணுறது வேறு. மேட்ரு இப்போ வந்து அந்த தயாரிப்புக்கு வந்ததுனால பொறுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ப்ளஸ் நடிப்பு வேறு. மலையாளத்தில் வந்து அந்த ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு ஜப்பான் லேடி தான் போட்டிருந்தாங்க. நான் பர்டிகுலராக வந்து லாஸ்ட்லியாவை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதாவது இலங்கை தமிழர்களெல்லாம் வந்து புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நான் சொன்னேன், ஒரு ஜப்பான் பொண்ணு ஒரு ஃபாரின் லேடி பண்ணுறது வந்து நம்ம படத்தில், தமிழ் படத்தில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. உலகம் சுற்று வாலிபன்லேருந்து மேல்நாட்டு மருமகள், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அதை விட ஒரு இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்த ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவங்களாக இருந்து அவங்க இந்த இலங்கை தமிழ் பேசினா, அந்த ஹீரோயின் தமிழ் பேசினா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அப்போ தான் டக்குன்னு லாஸ்ட்லியா ஞாபகம் வந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த பிக் பாஸில் அந்த இலங்கை தமிழ் எவ்வளோ ஸ்வீட்டாக பேசினா இருந்தாலும் சரி, காரமாக பேசினாலும் சரி, கோபத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க அந்த இலங்கை தமிழ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு சென்டிமெண்ட் வந்து தெனாலி படத்தில் கமல் சார் அந்த பாஷை தான் பேசியிருப்பார். ஸோ அதே பேனரில் நான் வந்து இப்போ மறுபடியும் படம் பண்ணுறதுனால இந்த ஐடியா நான் கொடுத்தோன்னா அவங்க 2 பேரும் அது ரொம்ப பிடிச்சி ஓகேன்னு சொன்னாங்க. ஒரு வில்லன் கேரக்டர், ரொம்ப வித்தியாசமான ஒரு வில்லன் கேரக்டர். அது நீங்கள் படம் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது யார் போடணுன்னே நம்ம டைரக்டர்ஸ் வந்து ராகுலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ராகுல் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து இந்த ப்ராங்க் ஷோவெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதில் அவர் ரொம்ப யூடியூப்பில் ஃபேமஸ் இல்லையா? அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், திடீர்னு கோவப்படுவார், திடீர்னு டான்ஸ் ஆடுவார், திடீர்னு சிரிப்பார். படத்துலேயும் அந்த மாதிரியே அவருக்கு ஒரு கேரக்டர் ஒன்று வச்சுருக்கு. இது நாங்கள் கொஞ்சம் நிறைய மாற்றிருக்கோம், தமிழுக்காக கொஞ்சம் மாற்றிருக்கோம். மெயின் கண்டென்ட் அதுதான், அந்த மலையாள படத்தினுடைய கண்டென்ட்டு தான். பட் இருந்தாலும் இதில் வந்து ஹீரோ இப்போ டூயட் பாடி ஒரு ஹீரோயின் இருந்தால் தான்ப்பா ஹீரோ. எனக்கு ஹீரோயின்லாம் கிடையாது. இருக்குது ஒரு அந்த படத்தில் ஒரு ஓல்டு ஹீரோயின் ஒன்று இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஃபாதர் ரோல் தான். யாராவது அந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஃபாதர் ரோல் நீங்கள் பண்ணுறீங்களா தான் கேட்பாங்க, ஹீரோ நீங்கள் பண்ணுறீங்களா கேட்பாங்க. நீங்கள் தெரிஞ்சே கேட்குறீங்க. ஸோ இட்ஸ் ஃபாதர் ரோல். ஆனால் அவர் வந்து மிகச்சிறந்த நடிகர். அந்த அந்த மலையாள படத்தில் நடித்தவர். அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பட்டு ஹீரோ இவர் தான். தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில ஹீரோவுக்காகவும் கொஞ்சம் சில அது மாற்றிருக்கோம். அந்த இதில் சாங்ஸ் எல்லாம் இல்லை, இல்லை சாங் இருக்குது. எண்டெல்லாம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். கேட்கலையேன்னு பார்த்தேன். இப்போதானே சார் பார்க்க முடியுது ரொம்ப நாள் கழிச்சு. இனிமேல் ஒரு சினிமா தான் சொல்லிட்டாரு, அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சே அப்படியெல்லாம் இல்லை. அவர் சினிமா தான்ன்றதுனால நான் தான் ஒரு இயக்க போகிறேன் அப்படின்றது எப்படி சொல்ல முடியும்? ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவையாவது அவர் எனக்கு ஃபோன் பண்ணிடுவார். ஏன் நான் பண்ணுறது இல்லை அப்படின்னா, சரி அவர் நிறைய ஒர்க்கில் இப்போ இந்த பக்கம் பாலிடிக்ஸ் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பேசுறது இல்லை. அதுவே கேட்பார், என்ன சார் பாஸ் மறந்துட்டீங்களா அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு இப்போ இல்லை ஒரு நானும் நீ தான் போனோம் அவர் வீட்டுக்கு. ஒரு 5-6 மாதம் இருக்குமா, 6 மந்த்ஸுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ராணா கதையை ஒரு வாட்டி நான் கேட்கணும், மறந்துட்டேன். நான் ஒரு மாதிரி வேக தான் ஞாபகம் இருக்குது, மறுபடியும் சொல்லுங்கன்னு. சரி ஒரு 1 டே டைம் கொடுங்க சார். நான் ஃபுல் ஸ்கிரிப்ட், ஏன்னா ரெடி ஸ்கிரிப்ட் அது. அந்த ரெடி ஸ்கிரிப்டை ஃபுல்லாக பார்த்துட்டு மறுநாள் போய் நானும் இவனும் போய் சொன்னோம். கூட வேறு யாரோ வந்தாங்கல்ல, நம்ம கமலேஷ் 3 பேர் போய் சொன்னோம். அது கேட்டுட்டு ஒரு 1 hour கடை ஃபுல்லாக சொன்னேன். என்ன சப்ஜெக்ட் இது, வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது அது பண்ணோன்னு. ஆனால் அதுக்கு இன்னும் அது கொஞ்சம் உடம்புல வலுவு வேணும். வந்த உடனே அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் தவிர அது எப்போ பண்ண போகிறாரோ இல்லை வேறு யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுறாரா அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் என்ன எப்போ நடக்குதோ அதுதான். அதனால் அவரோட படம் பண்ணுறதுன்றதை விட அவரோட கண்டினியூஸாக நான் வந்து டச்சில் தான் இருக்கேன்.
அதனால் படம் பண்ணுறதும் பண்ணாதது வந்து இந்த பெரிய மார்க்கெட்டபிள் ஆர்டிஸ்ட்லாம் அவங்க தான் நினைக்கணும் யாரை வச்சு டைரக்ட் பண்ணுறது, யாரை டைரக்டராக போடுறது அப்படின்றது. ஸோ நாம் டிசைட் பண்ண முடியாது.